ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப வித்தியாசமான, அதே சமயத்தில் ஹெல்தியான ஒரு அடை ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். ஜவ்வரிசி அடை. இந்த ஜவ்வரிசி கூட நம்ம ஒரு முக்கியமான கீரை சேர்த்து பண்ண போகிறோம். ரொம்பவே சத்து நிறைஞ்சதுங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி தோசை இல்லாத சமயத்தில், இல்லைனா இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா இந்த அடை ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அடை பண்ணுறதுக்கு முதல்ல ஜவ்வரிசியை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப்பு மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க. இதில் தண்ணி ஊற்றி இந்த ஜவ்வரிசியை அலசிட்டு, இது ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நைட்டு ஃபுல்லாக இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். ஜவ்வரிசி நல்லா ஊறினா தான் அடை உங்களுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் அடுத்த நாள் காலையில் பண்ண போகிறதுனால முதல் நாள் நைட்டே நான் ஊற வச்சுக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் ஒரு முக்கியமான கீரை சேர்த்து பண்ண போகிறேன்னு சொன்னால் அது இந்த கீரை தாங்க, சோம்பு கீரை. கர்நாடகாவில் இது சப்பைக்கு சப்புன்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சத்து நிறைஞ்சது, நல்ல வாசமாகவும் இருக்கும் இந்த கீரை. இப்போ இந்த கீரையில் அந்த அடியில் இருக்கிற தடியாக இருக்கிற காம்பை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை நல்லா கழுவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த அடை பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் அந்த ஜவ்வரிசி சேர்த்துட்டேன். இது கூட அரிசி மாவு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். 2 கப்பு ஜவ்வரிசிக்கு 1/2 கப் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். இதை சேர்த்துட்டு ஜவ்வரிசி கூட நல்லா இதை பிசைஞ்சு வச்சுருங்க. நல்லா இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ இது கூட நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின இஞ்சி, 1 கேரட்டு துருவி வச்சுருக்கிறேன், அப்புறமா கோஸு துருவி வச்சுருக்கேன், முள்ளங்கி, மல்லி இலை, அப்புறமா மிளகாய், ஒரு 2 மிளகாய் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு பிடிச்சமான காய்கறி எதுனாலும் இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நான் ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்த சோம்பு கீரையும் இதோட சேர்த்துடலாம். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள் கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு ரெடி. இப்போ அடைக்கு தட்டிடலாம். அடை தட்டுறதுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் உருண்டையாக கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. இது தட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா வாழை இலை, அப்படி இல்லைன்னா பட்டர் ஷீட் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட்டில் இப்போ நான் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். எண்ணெய் தடவிட்டு இப்போ இந்த உருண்டையை வச்சு அப்படியே மெல்லிசாக தட்டிட வேண்டியதாங்க. இந்த ஜவ்வரிசி அடை தட்டும் போது மாவு கையில் ஒட்டுதுன்னா இந்த மாதிரி தண்ணியில் கையை நனைச்சிட்டு நீங்கள் அடை தட்டினீங்க அப்படின்னா ஒட்டாமல் வருங்க. இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். சூடான தோசைக்கல்லில் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, எண்ணெய் இல்லைன்னா நெய் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அடையை தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துட வேண்டியதாங்க. மாவை இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பட்டர் ஷீட் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும். அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு 2 பக்கமுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஜவ்வரிசி அடை ரெடி ஆகிடுச்சிங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் சுட்டு எடுத்துக்கலாம். வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் இன்னும் நம்ம சேனலை லைக் பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நல்ல ஹெல்தியான ராகி அடை, ஓட்ஸ் அடை ரெசிபிலாம் அப்லோடு பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஜவ்வரிசியும் சோம்பு கீரையும் சேர்த்து ஒரு சூப்பரான ஹெல்தியான அடை ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு தேங்காய் சட்னி ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.